அந்த ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க போறது போய் டாக்டர மட்டும் பார்க்க போறீங்களா? அங்கேயே வேற என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு? பிளட் டெஸ்ட் எடுக்கிற ஃபெசிலிட்டி இருக்கா? யூரின் டெஸ்ட் பண்ணலாமா? ஸ்கேன் அங்கேயே பண்ண முடியுமா? வேற ஏதாவது என்னென்ன ஃபெசிலிட்டி ஃபார்மசி அங்கேயே இருக்கா? இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம 24/7 எமர்ஜென்சி பார்க்குற டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்களா? இது எல்லாத்தையுமே நீங்க வந்து யூ ஷுட் டேக் இன்டு கன்சிடரேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணுறப்போ. ஏன்னா எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் அங்கேயே இருக்கிற ஃபெசிலிட்டி இருக்கிறப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லையே எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்ததுன்னா உங்களுக்கு அலைச்சல் மிச்சம். அடுத்தது அவங்களோட கிளென்லினஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து. ஸோ க்ளீனாக இருக்கா, எந்த மாதிரி அவங்கெல்லாம் க்ளீனிங் சர்வீசஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டாய்லெட் போனால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டாய்லெட் மட்டுமே இருந்தால் அதை வச்சே நம்ம ஹோல் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்ற கிளென்லினஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கா, வார்டெல்லாம் க்ளீனாக இருக்கா, அந்த டிப்பிக்கல் ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் இல்லாமல் இருக்கா. அண்ட் நீங்கள் இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல் டூரே கூட புக் பண்ணலாம். சில ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் இப்போ மெட்டர்னிட்டி டூர் மாதிரியே கூப்பிட்டு போய் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதே காமிக்கிறாங்க. ரூம்ஸ் எப்படி இருக்குது, அவங்க கிளென்லினஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இதையும் நீங்கள் கேட்டு இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 4, ஃபெசிலிட்டியில் முக்கியமானது வந்து ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் லேபர் ரூம், ஆப்ரேஷன் தியேட்டர், என்ஐசியூ இந்த 3மே நல்லா இருக்கணும். அதாவது லேபர் ரூம் வெல் எக்விப்டாக இருக்கணும். எமர்ஜென்சிஸ் எது வந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்விப்டாக இருக்கணும். கரெக்டாக லேபர் ரூம் நல்லா இருக்கா அதுவும் பார்க்கணும். அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் 24/7 ஃபங்க்ஷனிங்காக, அதில் அனஸ்தட்டிஸ்ட் 24/7 அவைலபிளாக இது பார்க்கணும்.